ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தது எப்படா கொல்லிமலை போகலான்னு சொல்லிட்டு. ஸோ 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு போயுமே கூட. சரி இன்னைக்கு பிளான் பண்ணி கண்டிப்பாக ஷோராக போகிறோன்னு சொல்லிவிட்டு அம்மா தம்பிலாம் வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிச்சு. சண்டே டைமில் தான் வந்து கிளம்பணும். அது ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்பணும். ஸோ டக்குன்னு போய்ட்டு ரீச் ஆகி ஸோ 1 டே வந்து ஒரு ½ டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ற வந்து கிளம்பணும். இப்போ வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்னே இருக்கும்னு நினைக்கிறேன். கொல்லிமலை எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஓகே பிளான் பண்ணி 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கொல்லிமலை வந்து பக்கமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து கொல்லிமலை ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அழகாக மேலே எழுதியிருப்பாங்க, கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் தங்களை அன்புடன் விழுகிறது. கொண்டை ஊசி வளைவுகள் மொத்தம் 63 பெண்டு இருக்குது. ஸோ அந்த பெண்டு வந்து ரொம்ப வந்து டேர்ன் ஆகும்போது 2-3 பெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இருக்கும். மற்ற பெண்டில் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கொல்லிமலை வந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு கொல்லி ஹில்ஸ் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் உள்ளே வருவோம். செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நேம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு அந்த ரோடுமே சரி, அந்த மரங்கள் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா. அது மாதிரி கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல் ரோட்லேயே போகிற மாதிரியே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்று வீவிங் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து செக் போஸ்ட் தான் வந்திருக்கும். செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணால் விட மாட்டாங்க மீன்ஸ் ஒரு உள்ளே போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். கார் எடுக்க மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 63 சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4th to 5th பெண்டு வரைக்கும் வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே போக போக தான் கொஞ்சம் ஹை தெரியும். ஏன்னா அந்த ஃபீல் ஆகும் நமக்கு இந்த ஜில்னஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு ஹில்ஸ் ஏறி ஒரு இதுக்கு போனாவே லைட்டாக காதடிக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லுங்கள். பட் என் ஹஸ்பண்ட் வந்து மேலே டாப்பு 50 தாண்டினா தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங்லேயே 10 கிராஸ் பண்ணி போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜில்னஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட் பிளேஸ் நிறையா இருக்குது. இங்கே டெம்பிள்ஸும் சரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீவிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாசிலா அருவி இருக்குது, நம்மருவி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயக்கங்கை கீழே வந்து பார்த்து ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். அதெல்லாம் வேறு லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரே ஒரு டைம் இறங்கினா லாஸ்ட் இயர் தான் போயிருந்தோம். பட் கீழே இறங்கும் போதும் சரி மேலே ஏறும்போதும் சரி ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். கொஞ்ச நாள் போகணும், எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டோம். செம்மையாக இருந்தது. ஆகாயக்கங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 டே வந்து பிளான் பண்ணிங்கன்னா கொல்லிமலையெல்லாம் ஃபுல்லாமே சறுக்குகளில் வந்து சுற்றி பார்த்துடலாம். ஆகாயக்கங்கை ஃபஸ்ட்டு வந்தோடனே பிளான் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங்காக வந்தீங்கன்னா ஆகாயக்கங்கை கீழே இறங்கி மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆயிரும். மற்ற எல்லா பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ 1 டே வந்து இல்லைன்னா 2 days வந்து 1 டே நைட்டு ஸ்டே பண்ணி 2 days வந்து சுற்றி பார்க்கலாம். 1 ஹவருக்குள்ளேயே 1 டேக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அந்தளவு தான் இருக்கும் ப்ளேஸு. பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்காலாம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாசி பெரியசாமி கோயில் இருக்குது. மாசி பெரியசாமி அங்கே தான் இப்போ நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் விலாகில் வரும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறுறது அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியசாமி கோயிலான கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து 7 மலையை கிராஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கோம். நம்மருவியில் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் போகிறதா பிளானு. இப்போ நம்மருவி தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஹில்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கோம். இப்போ தான் நான் நம்மருவி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசி பெரியசாமி கோயில் போகிறோம்.
50வது பெண்டில் வந்து இப்போ 2 ஆச்சு. இங்கேருந்து வியூவிங் வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த டேர்னே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கீழே 2 டேர்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தாலும் மேலே வந்தாலும் மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க ரிஸ்கி ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். வந்து பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம் தெரியுமா தெரியல, பட் நம்ம திருப்பும்போது நின்று பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வீவிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 1:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு கோவில் மலை ஏறணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைமிங் தெரியல, சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறது. இதை வந்து நான் ஷார்ட்ஸாக இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வீவிங் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம பார்க்குற இடம்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா. அதனால தான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குரூப் போகும்போது சரி, மடிக்கடி போகும்போது சரி, இந்த மாதிரி வீவிங் வந்து பார்க்கும்போது நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்ப்பேன். இப்போ 70வது கொண்டை ஊசியில் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இதோட கிராஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ரீச் ஆயிடுவோம். போனது சண்டேனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக அதாவது காரில் அங்கே இருந்துச்சு பாருங்கள். கொல்லிமலையில் வந்து மல்லிகை ஜாமான் வந்து ரொம்ப ஃபேமஸ். கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எது வேணாலுமே நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். மொத்தமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் வச்சுருப்பாங்க. நான் வாங்கினதில்லை, பட் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை செலவுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வருஷம் தவறாமல் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. லஞ்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே வந்திருந்தோம். இல்லைன்னா வந்து அப்படியே நம்மருவி பக்கம் தான் போயிருக்கலாம். இங்கே பழங்குடியின் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் மட்டும் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ வந்து நம்ம நம்மருவி தான் போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் குளிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மருவி தான் போயிட்டுருக்கோம். அருவி வந்து பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து மழை சீசன் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் வரல, அதிகமான மழை பெய்யலையும் ஸ்டார்ட் ஆகலை. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் குளிக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி ஃபோர்ஸாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க அலோடு இல்லை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இன்னும் கீழே வந்து பார்க்கும்போது மேலேருந்து வீவிங் வந்து நல்லாயிருக்கும். கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நிஷாத்தும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. நான் அவங்க போய் குளிக்கிறோம்ப்பா, குளிச்சியாக ஆமாப்பான்னு சொல்லிட்டு தண்ணி வராட்டி கூட போய் குளிச்சு தான் வரும்னு சொல்லி இங்கே கிளம்பிட்டாங்க. தண்ணி உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சீராக தான் தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் அவங்க குளிக்கிறேன்னு சொன்னாங்க, ஏன் சொல்லிட்டு போய் குளிங்கன்னு சொல்லி விட்டாச்சு. தம்பி மட்டும் ஒரு சும்மா 5 மினிட்ஸ் மட்டும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸு சளி பிடிச்சி கொண்டுருக்காண்டி கொஞ்சம் பயமாக இருந்தது. தண்ணி வரை ஜில்லின்னு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து 5 மினிட்ஸ் மட்டும் நிஷாத்தை மட்டும் குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போய் நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க.
ஃபால்ஸ்லாம் போய் பார்க்குறதுக்கு தான் பிடிக்கும். பட் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து போய் என்ஜாய் பண்ணணுன்னா எனக்கு பிடிக்காது. தண்ணியில் போய் எனக்கு தண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா பிடிக்காது. போகணும் சட்டுன்னு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகணும் அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிலெலாம் வந்து குளிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு வைங்களா. ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க பார்த்திங்களா, குற்றாலம், திருமூர்த்தி ஃபால்ஸு அந்த மாதிரி பிளேஸில் அப்போ போய் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐயோ சளி பிடிச்சிக்கும், நமக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்றது நமக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்மளா ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். பட் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ்ல எல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சரி ஓகே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே சொல்ல அங்கே வந்து குளிச்சுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இந்த சைடு அதுக்கான நம்மருவிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிளேஸிங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நேச்சர் சூப்பராக இருந்தது. ஆனால் கீழே பார்க்க பள்ளமாக தான் இருந்துச்சு. என்னோட இவ்வளோ பள்ளமாக அப்படின்னு வந்து பார்த்தா கீழே வந்து மேடு, மேலே வந்து மேடு, கீழே இறங்கி வாக்கபிள் வாக்கிங் பிளேசஸ் மாதிரி தான் இருந்தது. பட் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது பள்ளம் மாதிரி தெரிஞ்சது. கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி பிளேஸில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் சின்ன சின்ன பிக்சர்ஸ் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டோம். அவங்க பிளேஸ் கிடச்சிது, அங்கேயே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லி பார்த்திங்கன்னா மாசிப்பெரியண்ணசாமி கோயில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப பக்கம் நினச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து 15 கிலோமீட்டர்ஸ் மேலே தான் இருந்தது. அது ஹில்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த ஒவ்வொரு பிளேசஸை ஒரு ஹில்ஸை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் பண்ணியிருந்தாங்க, நெல் போட்டிருந்தாங்க தை மாதம் அறுவடைக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம போய் 1 மந்த் ஆகுது. இப்போ நல்லாவே அறுவடைக்கு வந்திருக்கோம். இது ஒரு அருவி இருந்தது உங்களுக்கு, ஆனால் என்ன அருவின்னு தெரியல. பட் வந்து மாசிப்பெரியண்ணசாமி கோயில் போகும்போது ஒரு சின்ன அருவி இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டியை கேப்சர் பண்ணியிருப்பேன். கொல்லிமலை ஹில்ஸு லஞ்ச் வாங்கினது. அப்போ நம்ம இவ்வளோ டைம் பண்ணுறது அங்கேயும் வந்து டைம் ஆகிடுச்சு. 4 மணிக்கு தான் அங்கே வந்து பிளேஸை விட்டே மூவ் பண்ணோம். இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க 5 மணிக்கெலாம் வந்து கோயில் வந்து கீழே இறங்கிடுவாங்க, அங்கே இருட்டு கட்டிடும் அப்படின்னு வேறு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு போய் மாசிப்பெரியண்ணசாமி கோயில் போகணுமா இல்லை எப்படி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நினைக்கிற இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.